ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிரியாணி இஸ் அன் எமோஷன். அந்த பிரியாணியில் நிறைய மசாலாஸ் இல்லாமல் பட் டேஸ்ட்டாக எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா? அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதோட பச்சை மிளகா, பட்டை, சோம்பு, சின்ன வெங்காயம் இதையும் நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரியாணியில் நிறைய மசாலாஸ் ஆட் பண்ண போகிறதில்ல, பட் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குற இன்னொரு முக்கியமான விஷயம் பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக்குற வரைக்கும் வணக்குங்க. அதுதான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லா பொன்னிறமாக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க, அதை அதோட ரெட் சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிட்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வணக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, நெய், அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நாங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம், நீங்கள் வேணால் தயிரும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா சீரக சம்பா பாஸ்மதியிலையும் செய்யலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். சிட்டா, பாய்.